Hi student, next exercise 9.4 question number 4 பார்க்க போறோம். Integral over 0 to pi by 2 x square cos 2x into dx. Okay. ஸோ அப்போ இதில் நம்ம வந்து டைரெக்டாக ஹைலைட் போயிடலாம். ஓகே, மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஹைலைட்னா ஐனா இன்வர்ஸ், எல்னா லாகரதமிக், கேனா அல்ஜிப்ரா, டீனா ட்ரிக்னாமெட்ரி, ஈனா எக்ஸ்பென்சியல். ஓகே, ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன சார் இருக்குன்னா அல்ஜிப்ரா இருக்குது, அல்ஜிப்ராவுக்கு அடுத்தது தான் ட்ரிக்னாமெட்ரி இருக்குது. ஓகே, அப்போ அல்ஜிப்ரா வர்றதுனால அல்ஜிப்ராவை டிஃப்ரென்ஷியேஷனில் போட்டுக்கலாம், ரிமைனிங் இருக்கிறத இன்டகிரேஷனில் போட்டுக்கலாம். ஓகே, அப்போ அல்ஜிப்ராங்கிறது எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஓகே, 2xை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 2, கான்ஸ்டண்ட்டாக பண்ணால் 0. ஓகே, அடுத்தது காஸ் 2x. காஸ் 2xை இன்டகிரேட் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னா சைன் 2x by 2, சைன் 2x by 2. ஓகே, அகைன் இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். sin x இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை இந்த 2 அப்படியே டினாமினேட்டில் வந்தால் 4. ஓகே, காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் sin x, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம். அப்போது sin 2x டிவைடட் பை 4 2s are 8, 4 2s are 8. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தால் ப்ளஸ், அடுத்த டைம் எடுத்தால் மைனஸ், அடுத்த டைம் எடுத்தால் ப்ளஸ், அடுத்த டைம் எடுத்தால் மைனஸ். நம்ம யூஸ்வலாக எப்படி நம்ம மல்டிபிள் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டேர்மையும் இதில் இருக்கக்கூடிய செகண்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணுவோம், இதில் இருக்கக்கூடிய செகண்ட் டேர்மையும் இதில் இருக்கக்கூடிய தேர்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணுவோம், இதில் இருக்கக்கூடிய தேர்டு டேர்மையும் இந்த லாஸ்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா I is equal to, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க, I is equal to அப்படியே மல்டிபிள் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன சார் வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 சைன் 2x ப்ளஸ் 2x பை 4 காஸ் 2x மைனஸ் 2 by 8 சைன் 2x 0 to pi by 2. ஸோ அப்போ இங்கேயும் நம்ம என்ன சார் பண்ணலாம்னா அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, பை பை 2 இருக்கா, இங்கே பை பை 2 கொடுத்தீங்கன்னா பை பை 4 ஆகும், இங்கே பை பை 2 கொடுத்தா என்ன ஆகும், இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிட்டா சைன் பை வந்துடும். சைன் பையோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா 0. டைரெக்டாக இந்த இடத்துல 0 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே இந்த கேன்சல் பண்ணால் 1/2, இங்கே பை பை 2 கொடுக்கலாமா. ஓகே, ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, அப்போ இந்த பை பை 2வும் இந்த பை பை 2 சேர்ந்துச்சு அப்படின்னா பை பை 4 என்ன வந்துடும், பை பை 4. ஓகே, இங்கே பை பை 2 கொடுத்தீங்கன்னா இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிட்டா காஸ் பை இருக்குமா, காஸ் பையோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா -1, காஸ் பையோட வேல்யூ -1. ஓகே, இங்கே பை பை 2 கொடுத்தீங்கன்னா 2 2 கேன்சல் ஆகிட்டா சைன் பை இருக்குமா, சைன் பையோட வேல்யூ 0. அப்போ ஃபைனலி வி கெட் I is equal to minus pi by 4. I is equal to minus pi by 4. Thank you.